வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. ஆடி மாதத்தில் நமக்கு ரொம்ப குருவின் சுக்கிரனின் அந்த ராசிக்குள்ளே தன்மை எப்படி இருந்ததுனாக்கா ரொம்ப மனசை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பல காரியங்களில் நம்ம செய்யும்போது காரிய தடைகள் இருந்தது. ஆனால் ஒரு காரியத்தை வேலை செய்கிறது அப்படின்னும் போதே சூரியன் 2ஆம் இடத்துல உட்காந்து வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு குழப்பங்கள் நிறைய குடும்பத்தில் ஏற்படுத்தி கவலைகளை நிறைய வாட்டி கொடுத்து கொண்டிருந்த காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இருந்ததை பார்த்தோம். அதனால் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கீங்கன்னு தெரியுது. இந்த ஆவணி மாதம் அதை விட்டு எப்படி வழியில் வரப்போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த குருவுடன் சேர்ந்த சுக்கிரன் கொஞ்சம் வெளியில் வந்து 2ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வந்துட போகிறார். கடக ராசிக்குள்ளர உங்கள் ராசிநாதனான புதனுடன் சேர்ந்து அமைந்து போகிறார். புதன் 2ஆம் இடத்தில் அமர்வது நல்லது. அதுபோல் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தால் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பார்கள். அதனால் குடும்பத்திலே பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆட்சியிலே அமரக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனாலே ஆட்சி சூரியனான இந்த சூரியன் 3ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர அமர்வதும் நன்மையை தரப்போகிறது. கூடுதலாக ஞானக்காரகனான இந்த கேதுவுடன் சேர்ந்து வரும்போது தன லாபத்தை பெருக்கம் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நல்ல செய்தி உங்களுக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் கொடுத்துவிடும். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிற கன்னி ராசிக்குள்ளே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 11 ஒரு ராசிக்காரர், மேஷ ராசியின் அதிபதி, விருச்சிக ராசியின் அதிபதி. அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். ஆனால் மண் மனை வாகனங்கள் போன்ற விஷயத்தில் சொத்து தகராறுகள் போன்ற விஷயங்களெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பழைய காரை விற்று வாங்கும்போது நண்பர்களிடையே பிணக்கங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையாக எதையுமே கொஞ்சம் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கேஷுவலாக பார்த்துட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிற சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய துலாம் ராசியை பார்க்கிறார் இந்த குரு. இந்த குருவின் பார்வையினாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. தொழில் முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையப்போகிறது. 6ஆம் இடத்திற்கு உரிய செவ்வாய் நமக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் லாபத்தை நோக்குவதனாலே ரிண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சத்துருக்களினால் வரக்கூடிய உபாதைகள் நம்மளை தீயவர்கள் நம்மளை விட்டு விலகிவிட்டு நன்மை கெடுப்பதற்காக நன்மையை கொடுப்பதற்காக நம்ம கூட எல்லோரும் சேர்ந்து வருவாங்க. நண்பர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிடும். அதனால் சில நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மனசில் சந்தோஷமாக எப்போயுமே நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். 7ஆம் இடமான தனுசு ராசியை செவ்வாயும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார் மற்றும் சனியும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால கலத்திரம் மற்றும் முதலீட்டில் நமக்கு பங்கு கொண்டிருக்கிற பங்குதாரர்கள் இவர்களுடன் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் ரொம்ப அந்யோன்யமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. ரொம்ப அவங்களோட எல்லாத்தையும் சொல்லணும், அவங்களுக்கு புரியலை, அவங்களால் குழப்பம் வந்துச்சு, திருப்பி ஏதோ சண்டை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு மாற்றி மாற்றி சண்டைகளை தொடர்ந்து கொண்டிருப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது நமக்கு மகர ராசி. அந்த ராசியை தான் இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்க்கிறார்கள் உங்களுடைய ராசி 2ஆம் இடத்துலேருந்து. அப்போது உங்களுக்கு எதிர்பாராத விதத்திலே சில பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் முறையிலே நல்லதொரு மாற்றங்கள் வருவதற்கும் இந்த காலகட்டங்களிலே முக்கியமாக நிறைய விஷயம் நல்லது நடக்க போகுது.
வேலை விஷயத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில அன்பர்களுக்கு இடமாறுதல்களால் வரக்கூடிய பிரகாசமான ஒரு வாய்ப்பு. திருமண தடை நீங்கும். சில அன்பர்களுக்கு முதலீட்டின் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குருவின் அருளாலே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. முக்கியமாக உங்கள் ராசியின் 12ஆம் இடமான ரிஷப ராசியை சனி பகவான் தன் பார்வையால் பார்ப்பதனாலே வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே இந்த பிணக்குகள் நீங்கி லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. வெளிநாட்டுகளை போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாதம் இது. திருமணம் தடை நீங்கி நல்லபடியாக சுப செலவுகள் உண்டாகும். குழந்தை பேரிலே நல்லதொரு குழந்தை பேரை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களாக அமையப் போகிறீர்கள். அது வகையிலே உங்களுக்கு நல்ல ஒரு செயல் உண்டு. கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்புகளும் மேலும் மேலும் வர்த்தகத்திலே புதிய முதலீடுகளை பண்ணி விஸ்தாரமான ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருப்பதனால இந்த மாதம் உங்களுக்கு சுபிட்சமான மாதம். இந்த மாதத்திலே பல கிரகங்களின் ஜெயந்தின்னு சொல்லுவோம், பிறந்த நாட்கள் உண்டு. அதில் முக்கியமாக சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன் இவர்களுடைய பிறந்த நாட்களினாலே எப்படி வளர்ச்சியாக நம்ம வாழ்க்கையை இருக்குமோ அத்தனை வளர்ச்சிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறார். அதுபோல் முக்கியமாக இந்த மாதத்தில் விநாயகப் பெருமானின் ஹஸ்த நட்சத்திரத்தின் பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. அன்றைய நாள் அவசியம் விநாயகர் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் நலங்களும் பல்கி பெருகி உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் குடும்பமும் சுபிட்சமாக அமையப்போகிற ஒரு வாழ்க்கை முறையை பெறப்போகிறீர்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, நாம் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொது பலன்களாகத்தான் பார்த்திருப்போம். ஏன்னா சூரியன் எப்படி மூவ் ஆகிறார் அப்படிங்கிறதும் கிரகங்கள் என்ன மாதிரி சேர்க்கைகளில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தொடர்பு கொண்டு தான் ஒரு பலன்களை பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து சந்திரன் எங்கே இருந்தார், மற்ற கிரகங்கள் எங்கே இருந்ததுன்னு பார்க்கும்போது அது இன்னும் தெளிவான ஒரு பலனாக உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டீர்களானால் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுடைய முழு விவரங்களை கொடுக்கும். அதனால் இது அவசியம் மனதில் கொண்டீர்கள். அது தொடர்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதற்கான நம்பர் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.